أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله حمدا كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز جندا وحسم الأحزاب ووحدا لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقال الله تبارك وتعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله سنته ورسوله சிறப்பான இந்த ஈதுல் அல்ஹா பெருநாள் கடல் தொழுகைக்கு ஒன்று கூடி திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது சலாத்தினை தெரிவித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஈத் முபாரக். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து மகத்தான பல பேருதவிகளை அச்சமுதாயம் நேர்வழி பெறும் பொருட்டு நபிமார்களை அனுப்பி அவர்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அவர்களுக்கென்று ஒரு தனி பாட்டையை உருவாக்கி மனித புனிதர்களாக மனிதர்களில் படைப்பினங்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அஹ்ஸனுல் ஹாலிகின் அழகிய படைப்புகளில் எல்லாம் சிறந்த படைப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து காட்டியிருக்கின்றான். உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஹாலிகாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் படைப்பாளர். எந்த ஒரு நமூனாவும் இல்லாமல், எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல், அத்தாட்சியும் இல்லாமல், எதுவுமே இல்லாது இருந்த அந்த நிலையிலே நமக்கு முன் காட்சி இருக்கக்கூடிய அந்த பூனே இன்று நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான வானத்தை அல்லாஹ் தஆலா படைத்து காட்டியிருக்கிறார். அதே போன்று நாம் நிலை நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பறந்து விரிந்த பூமியை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா படைத்திருக்கிறார். வானம், பூமி, சுட்டரிக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்
கோலங்கள், அண்டசராசரங்கள் இவை அத்தனையும் இறைவன் படைத்திருக்கிறான். அவன் காலிக். அவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் வெறுமனே எதையோ ஒன்று பார்த்து காப்பி அடித்து படைத்திடவில்லை. மாறாக எந்தவித நமூனாவும் இன்றி, முன்னறிவிப்பும் இன்றி, எந்தவித அத்தாட்சிகளும் இன்றி, எந்த வரைபடங்களும் இன்றி அவைகளை எல்லாம் படைத்து செம்மையாக்கி வைத்திருக்கிறார். அதாவது உலகத்தில் சூரியன், சந்திரன் இவைகளுடைய இயக்கங்கள் இருக்கின்றன அல்லவா? அல்லாஹ் வகுத்தளித்த அந்த நேரு வரைபடத்தின்படி, நேர்கோட்டின்படி அவைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய கட்டளையின்றி ஒரு அணு அளவு முன்னேயும் செல்லாது, பின்னேயும் செல்லாது. அவன் காலிக்காக இருக்கிறான், படைப்பாளியாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த ஈதுல் அல்ஹா நமக்கு இரண்டு விஷயத்தை உணர்த்தி காட்டுகின்றது. ஒன்று, அல்லாஹ் காலிக்காக இருக்கிறான், படைப்பாளியாக இருக்கின்றான். அவன் அந்த வஸ்துக்களின் மீது சர்வ சக்தனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான். அவைகளுடைய இயக்கம், அவைகளுடைய அழிவு, அவைகளுடைய தொடர்புடையான நகர்வுகள் இவை யாவையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இது படைப்புகள் எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் காலிக்கு, அவன் படைப்பாளியாக இருந்து கொண்டிருக்கிறான். இத்தகைய இந்த படைப்புகளை கைவசப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டும் பொருட்டு, படிப்பினைகளை உண்டாக்கும் பொருட்டு பல நபிமார்களை இந்த உலகத்திலே அனுப்பி காட்டினான். அந்த வரிசையில் தான் ஹஜ்ரத் நபியுல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உண்டான 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை இந்த பூலோகத்திற்கு அனுப்பி அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றான். அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பாட்டனாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூலோகத்தில் அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர்களுடைய வாழ்நாட்களிலே எண்ணற்ற சோதனைகளை இறைவன் தந்து அவர்களை சோதித்தார். அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இன்றைய அந்த பெருநாளினுடைய ஒரு பகுதியும் கூட நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் காலிக், அவன் படைப்பாளியாக இருக்கிறான். படைப்புகளின் மீதும் வஸ்துக்களின் மீதும், அந்த வஸ்துக்களின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறு நமக்கு படிப்பனை ஊட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி குழந்தைகளை வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். எந்த முகாந்திரமும் இல்லாமல் இறைவனுடைய அந்த செய்தியை கேட்டு, இறைவனுடைய அந்த கட்டளையை ஏற்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் அந்த வனாந்தரமான காட்டிலே விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைய தினம் 5000 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைய தினம் எந்த வனாந்தர பகுதி ஆள் நடமாற்றப்பட்ட, மனித சஞ்சாரப்பட்ட இடமாக கருதப்பட்டதோ அந்த இடத்திலே இன்றைக்கு இன்றைய சவுதி அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி 1 கோடி முஸ்லிம்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், 1 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு அந்த ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஏதோ ஒன்றுமற்ற ஒரு நிலத்திலே, வறண்ட வறட்சியான அந்த பூமியிலே, தண்ணீரும் இல்லாத, எந்த பயிர் வச்சைகளும் இல்லாத அந்த இடத்திலே போய் உன்னுடைய மனைவி மக்களை விட்டு வா என்ற இறைவனுடைய கட்டளை, அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? 2026 இன்றைய தினம் மக்காவிலே, அந்த மதீனாவிலே 1 கோடிக்கும் மேற்பட்ட ஹாஜிமார்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் காலிக், அவன் படைப்பாளன். எந்த முகாந்திரமும் இன்றி, முன்வாதிரியும் இன்றி படைப்பவன். அவன் அந்த படைப்பின் மீது ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான். வனாந்தர பகுதியில் அந்த மனித சஞ்சாரப்பட்ட அந்த இடத்திலே இன்றைக்கு பசுமை நிறைந்த ஒரு பூமியாக,
எல்லா உலக மக்களுடைய மனித மனங்களும் அங்கு செல்ல வேண்டும் என்று நாடக்கூடிய அளவிலே அல்லாஹ் அந்த பூமியை பசுமைப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், உயர்வுபடுத்தியிருக்கிறான், புனிதப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், இதைவிட வேற என்ன சொல்ல முடியும்? இரண்டாவது அவருடைய சோதனையாக சுருக்கமாக சொல்கிறேன், இதற்கு பின்னால் ஹஜரத் அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது. அந்த இரண்டாவது அந்த சம்பவமாக ஆண்டை அவர்கள் அங்கே அறுத்து பலியிட, அதாவது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே அறுத்து பலியிட அங்கே அல்லாஹ் உத்தரவிடுகிறான். யா முனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அதுபக பங்குருமாதா தரா, மகனே உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவு கண்டேன் என்று கேட்கிறார்கள். யாவத்தை பால் மாற்றவன் உன்னுடைய தந்தையை உடனடியாக அதை நிறைவுபடுத்துங்கள், அதை நிறைவுபடுத்துங்கள் என்று நபியுல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். அந்த கட்டளையை ஏற்று சிறமேற்கொண்டு நல்ல கூர்மையான கத்தியை வாளை கொண்டு போய் விழாவினுடைய அந்த பகுதியில் சென்று தன்னுடைய மகனை குப்புற கடத்தி தலைமுடியை பிடித்து இழுத்து அவருடைய கருத்தை அறுப்பதற்கு துணிகிறார்கள் நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, 3 முறைக்கு மேலாலும் முயற்சித்தும் அந்த மென்மையான தோட்கள் அங்கே அறுபடவில்லை. அந்த மென்மையான தோல் அங்கே அறுபடவில்லை. இறைவன் அவர்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டான். அந்த கத்தி என்பது இறைவனுடைய படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அறுக்கக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹ் தஆலா அங்கே பிடித்து வைத்து விட்டான். அல்லாஹ் காலிக்காக இருக்கிறான். எந்த முன்மாதிரியும் இன்றி அவன் படைப்பவன். அந்த படைப்பின் மீது அவன் ஆற்றல் கொண்டவன். இந்த விஷயத்தை தான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. இவைகளை நாம் படிப்படியாக மேற்கொள்ள வேண்டும். எனவே உலகத்தினுடைய நமக்கு பல தேவைகள் இருந்து கொண்டிருக்கும். அவைகளை எல்லாம் நாம் அல்லாஹ்வின் முன்னால் சமர்ப்பித்தால் அந்த தேவைகள் நிச்சயமாக நமக்கு வெற்றிகளாக நம் கண் முன்னால் நமக்கு முன்னால் வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இந்த சம்பவங்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த தியாக திருநாளுடைய ஈதுகளுடைய செய்திகளாக இறைவன் படைப்பாளனாக இருக்கிறான். அவன் அந்த படைப்பின் மீது ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அவன் எதையும் செய்ய நாடக்கூடியவன், அந்த படைப்பின் மீது ஆற்றல் மிக்கவன் என்ற உறுதியான நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு படிப்பினை நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் நினைவு கூறப்பட வேண்டிய நேரத்தில் நினைவு கூறப்பட வேண்டும். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்றும் இப்ராஹிமையும் இஸ்மாயிலையும் நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது யார் சொல்லி நமக்கு யார் கட்டளையிட்டார்கள்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த குர்ஆன் வழியில் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதன்படி நாம் இன்றைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹாஜரா அவர்களையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். நினைவு கூறப்படக்கூடியவர்கள் நினைவு கூறப்படக்கூடிய நேரங்களில் நினைவு கூறப்பட வேண்டும். உதாரணமாக மௌலானா முத்துவாப்பா அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய தந்தையார் எம்ஜிபி பள்ளியிலே மகத்தான சேவைகளை செய்தவர்கள். அவர்கள் அந்த சேவைகள் ஒரு பசுமைப்படுத்தப்பட வேண்டும், நினைவுபடுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நம்மை மீண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருக்கக்கூடிய அபூபக்கர் அவருடைய தந்தையார் முகமது பின் ஆயிஷா அவர்கள் அந்த எம்என்பி பள்ளியிலே எத்தனையோ மகத்தான பல சேவைகளை செய்திருக்கிறார்கள். அவைகள் நினைவு கூறப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்களை நினைவு கூறுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறான் என்று சொன்னால், அவருடைய உம்மத்திலே தோன்றிய சமுதாயத்தவர்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்த சேவைகளை பின்வரும் சமுதாயத்தவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு கட்டளையை, ஒரு பாடத்தை இந்த ஈதுல் அல்ஹா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய தந்தை மௌலானா ஃபதீலுர் ரஹ்மான் நியாசி ஹஜ்ரத் அவர்கள் தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபை என்ற ஒரு சபையை தோற்றுவித்து அந்த சபை இன்றைக்கு ஆழம் விருட்சம் கொண்டு வியாபித்து தமிழகம் தழுவிய அளவிலே உலமாக்களுக்கும் சரி சமுதாயத்தினுடைய அரணாக அந்த உலமாக்கள் சபை இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவை பல கிளைகளாகவும் கேந்திரங்களாகவும் கல்வி பெருகி நாடு தழுவிய அளவிலே இன்றைக்கு எண்ணற்ற உறுப்பினர்கள் அந்த சபையிலே அவர்களுக்கு கொழுவிட்டு இருக்கிறார்கள். அதற்கு மூல அச்சாணியாக இந்த திருநெல்வேலி பேட்டையிலே இருக்கக்கூடிய மௌலானா ஃபதீலுர் ரஹ்மான் நியாசி அவர்கள் இருந்ததை காரணமாக நினைத்து அவர்கள் நினைவு கூறப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டம் வந்தது, இந்த சரித்திரத்தை
இதை எப்படியாயிரம் புரட்டிவிட வேண்டும் என்று சில இயக்கக்காரர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அதனை முறையிலேயே தமிழன் தனி ஒரு கட்டுரை ஒன்று எழுதி தமிழகம் கல்வி அளவில் அதனை பரவச் செய்து அவர்களுடைய முயற்சிகளை முறையிலேயே கிளியறிந்து தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய உண்மையான வரலாற்றை வலைதளங்களிலே பதியவிட்டு ரஹ்மத் போன்ற அந்த நூல்களிலேயே பிரசுரம் செய்து அந்த வரலாறுகளை எடுத்து கொடுத்து இன்றைக்கு உண்மையான வரலாறு நிறைவேற்றிருக்கின்றது. இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய கையிலே ஒரு புத்தகம் இருக்கிறது, ரஹ்மத் மாலைகள். இந்த மாலைகள் இன்றைய மே மாதத்தினுடைய அந்த பத்திரிகை. இந்த பத்திரிகையிலே ஒரு அட்டைப்படம் போடப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த அட்டைப்படம் தான் தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தாருல் உலமா கட்டடம். அதை நிர்ணயிக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 12 கோடி வருமானம் உள்ள அந்த கட்டடம். அந்த கட்டடத்திலே நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் நினைவு கூறப்பட வேண்டிய நேரத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய நிர்வாகிகள், அதனுடைய மாநில நிர்வாகிகள், அந்த சபை தோற்றுவிப்பதற்கு காரணமான 3 பெரும் முதுபெரும் உலமாக்களை கல்வெட்டின் பெயரை கல்வெட்டில் பதித்து இன்றைக்கு அந்த கட்டடத்தில் பதித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு சிறு முயற்சி, அந்த முயற்சியின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை இன்றைக்கு அந்த உலமா பெருமக்கள் நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் நினைவு கூறப்படக்கூடிய அந்த நேரங்களில் சரியான முறையில் நினைவு கூறப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையை தோற்றுவித்த அந்த பெருமக்களுடைய அந்த பெயர்களை கல்வெட்டாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய இஹ்லாஸுடைய குறைபாடு அல்ல, இஹ்லாஸுடைய மேன்மைதான். அவர்கள் சேவை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களுடைய அந்த சேவை வரலாறு பின்காலத்தில் வரக்கூடிய அந்த இளைய சமுதாயம், இளைய உலமாக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு முன்முயற்சியாகத்தான் இந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை உலமாக்கள் சரிவர நிறைவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இன்றைய அந்த மாநில ஜமாத் உலமா சபையினரையும் அந்த நிர்வாக பெருமக்களையும் மனதார நாம் பாராட்டுகிறோம். அதுவும் இந்த பேட்டை மாநகரில் இருந்து பாராட்டுவதனுடைய காரணம், அந்த தோற்றுவித்தவர்களில் ஒருவர் பேட்டை மாநகரிலே இதே கபரஸ்தானிலே அடங்கி இருக்கின்றார்கள், மௌலானா கலீல் ரஹ்மான் தோழர். எனவே அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஈதுல் அத்ஹாவினுடைய அந்த செய்தியாக இறைவன் தரக்கூடிய அந்த செய்திகளை நாம் சிறமேற்கொண்டு நம்முடைய வாழ்நாட்களிலே, இந்திய வாழ்நாட்களிலே நாம் அதை பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து வருவானாக. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.